அனைவருக்கும் வணக்கம். நேத்து அந்த டிசம்பர் 15 வந்து டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வாளர்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள். ஏன்னா, டிசம்பர் 15 வந்து ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, நேத்து திடீர்னு குரூப் 2 ரிசல்ட் வந்து ஒரு வாரம் ரிலீஸ் ஆயிரும். நேத்து டிசம்பர் 15 ஈவினிங் வந்து எந்த டேட் எக்ஸாக்ட் டேட் வந்து அது சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனுவல் பிளான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. குரூப் 2 ரிசல்ட் எக்ஸாக்ட் டேட் எந்த டேட்ல வரும் அதையும் இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எந்த ஒரு அப்டேட்டுமே வழக்கம் போல வரல. இது வந்து டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் வெளியிடுறதில்ல, எந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் ரிலீஸ் பண்ணுறது இல்லை. வந்து நியூஸில் வந்து சொல்கிறது தான். வந்து ஆனுவல் பிளான் வரும்னு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்க. நேற்று வந்து குரூப் 2 ரிசல்ட் வரும், அந்த டேட் வந்து நீங்கள் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதும் அவங்க தான். பட் டிஎன்பி சைடு வந்து இந்த அஃபிஷியல் நியூஸும் வரல. பட் நியூஸ் சேனல்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் மூலியமாக தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் வழக்கம் போல் வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட் வரனால மீண்டும் ஒரு ஏமாற்றம் தான். இப்போது டிஎன்பிஎஸ்சி ரீசெண்ட் டைமில் வந்து டிஎன்பிஎஸ்சி செயல்பாடுகளில் வந்து ரொம்பவே அதிருப்தியாக இருக்காங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிங்கிற ஒரு போர்டை நம்பி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அரசு பணிக்காக. அந்த போர்டு வைக்கிற எக்ஸாம்ஸை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்குது. ஏன்னா அந்த அந்த போர்டு வைக்கிற எக்ஸாம்ஸில் வந்து பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டோம்னா நம்ம குடும்பம் வந்து ஒரு எக்கனாமிக் பொருளாதாரத்தில் வந்து உயர்ந்துடும் இதுன்னு சொல்லி நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பார்ட் டைமாகவும் படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போய்ட்டும் படிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஃபுல் டைம் இதை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இந்த எக்ஸாம் நம்பி. பட் அவங்களோட ரீசன்ட் செயல்பாடு வந்து ரொம்பவே அதிருப்தியாக இருக்குது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் சொன்ன டைம் வரதில்லை. நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வர்றது ரொம்ப டிலே ஆகுது. இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதை எக்ஸாம் வச்சு அது ரிசல்ட் விட்டு போஸ்டிங் போகிறதுக்கு மினிமம் 2 வருஷம் ஆயிடுது. அவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க. ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அது போஸ்டிங் போக இவ்வளோ நாள் ஆகுது. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு ஏஜ் லிமிட் வச்சுருப்பாங்க. அது வந்து ஓப்பன் கேட்டகரி மாதிரி இருக்கும், மற்ற கேட்டகரிக்கு வந்து அவங்களோட கேட்டகரி அது மாதிரி டிஃபர் ஆகும். பட் அது வந்து எல்லா வருஷமும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து எல்லா வருஷமும் எக்ஸாம் எழுதுவாங்க, ஒரு வருஷம் இல்லாமல் ஒரு வருஷம் பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இவங்க வைக்கிறது 2 வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. இப்போ குரூப் 4லாம் வருஷம் வருஷம் வரதே கிடையாது. இப்போ கோவிட் டைமில் வரவே கிடையாது. போன வருஷம் வந்தது, இந்த வருஷம் குரூப் 4 வரும்னு சொன்னாங்க. பட் இது வரையும் நோட்டிஃபிகேஷனே வரல. ஸோ இப்போ வந்து இயர் எண்ட் ஆகி போச்சு. மீண்டும் அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா இந்த வருஷம் குரூப் 4 இல்லை. அப்போது ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் தான் குரூப் 4 கனெக்ட் பண்ணுறாங்க. குரூப் 2வும் போன வருஷம் வந்து கனெக்ட் பண்ணாங்க. அதோட ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு February 25 வந்து மெயின்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. 10 மாதம் ஆச்சு, அதோட ரிசல்ட்டுமே இன்னும் வரல. ஸோ இந்த வருஷமும் குரூப் 2 ஆனுவல் பிளானே இல்லை. ஸோ ஆனுவல் பிளான் இந்த குரூப் 4 வரல. பிளான் இல்லாத குரூப் 2 வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மீண்டும் அது அடுத்த வருஷம் வருமா நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணி அது போஸ்டிங் போகிறதுக்கு வந்து 2 வருஷம் ஆகி போயிடுது. அந்த அளவுக்கு டிலே ஆகும்போது சில வருஷங்கள் வந்து எழுதாமே வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து ஏஜ் பார் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நேற்று வந்து ஆனுவல் பிளான் வரும்னு சொன்னாங்க. குரூப் 2 ரிசல்ட் எந்த டேட்டில் வரும்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் டேட் அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாங்க, எதுவுமே வரல. இன்றைக்கி வந்து பொறுமையாக இருந்த ஆஸ்பிரன்ஸ் வந்து ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங்கே பண்ணிட்டாங்க. V1 குரூப் 2 ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்கே பண்ணிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி பற்றி ஒரு ஆக்ஷனாகவும் வந்து ட்ரெண்டிங் இருந்துச்சு. ஒவ்வொரு எக்ஸாம் ரிசல்ட்டும் இப்படி தான் வாங்க வேண்டியது இருக்குது. போன 2022 கண்டக்ட் பண்ண குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட்டுமே இப்படி தான் அவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் ரிலீஸே பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி V1 குரூப் 4 ரிசல்ட்டுன்னு வந்தது, இப்போ V1 குரூப் 2 ரிசல்ட்டுன்னு வருது. ஒவ்வொரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்ட பின்னாடி அந்த ரிசல்ட்டை வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா போன குரூப் 4 வந்து 2022 ஜூலை 24 வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ரிசல்ட்டை வந்து மார்ச் மாதம் தான் ரிலீஸ் பண்ணாங்க. போஸ்டிங் போடுறது வந்து இவ்வளோ நாள் ஆகி போச்சு. அதுவுமே 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னாங்க, அதுவுமே வரல. அது வந்து 2024 போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அது 2024லுமே முன்னாடியே வருதா இல்லை செகண்ட் ஹாஃப் தான் சொல்லிட்டு இனிமேல் ஆனுவல் பிளான் வந்தால் தான் தெரியும். ஸோ ஒரு வருஷம் தான் குரூப் 4 வைக்கிறாங்க. ஸோ குரூப் 4 நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் எழுதுவாங்க. அவ்வளோ பெரிய எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து வருஷம் வருஷம் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து இந்த வருஷம் இருந்தாலுமே அடுத்த வருஷம், ஏன்னா ஆஸ்பிரன்ஸ் வந்து ஒன் டைம் வந்து 1 மார்க் 2 மார்க் விட்டு கூட இந்த வருஷம் உடனே கண்டினியூஸாக படித்து இந்த வருஷம் போஸ்டிங் ஆகிற வாய்ப்புகள் இருக்கும். ஒரு வருஷம் கேப் விடும்போது அவங்க வந்து குடும்ப சுச்சுவேஷன் இருக்கும், அதனால் வந்து அவங்க வேலைக்கு போகிறதா இருக்கும், அந்த ஃபீல்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடும். ஸோ அதை வந்து வருஷம் வருஷம் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணி ஆகணும். இன்னொன்று வந்து குரூப் 2 எனக்கு அதை பற்றி பேசி ஆகணும். நிறைய பேர் அதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. குரூப் 2க்கு வந்து மெயின்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வந்து குரூப் 2 2A தனித்தனியாக இருந்துச்சு. குரூப் 2A எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, மெயின்ஸ் கிடையாது. ஸோ அப்போ இருக்கும்போது நம்ம ப்ரிலிம்ஸ் எழுதினாவே, நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணாவே நம்ம வந்து போஸ்டிங் போடுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ மெயின்ஸ் வச்சதுனால February 25 மெயின்ஸ் வச்சாங்க, இன்னுமே ரிசல்ட் வரல. இப்போ 2 எக்ஸாம் வரதுனால அது டிலே எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்க. ப்ரிலிம்ஸாக இருந்தால் என்ன போஸ்டிங் போட்டு ரிசல்ட் விட்டு போஸ்டிங் போட்டு முடிச்சுட்டுக்கலாம். ஸோ மெயின்ஸ் இருக்கிறதுனால இவ்வளோ லேட் ஆகுது. ஸோ அந்த குரூப் 2 2A அதுக்கு வந்து நம்ம மெயின்ஸ் வேணுமாவும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்.
பழைய மாதிரி குரூப் 2 தனியாக 2A தனியாக வச்சு 2A வந்து ப்ரிலிம்ஸ் வந்து வைங்க போதும். அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குறது. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு வருஷம் குரூப் 2 ஒரு வருஷம் குரூப் 4 வச்சா கூட எல்லா வருஷமும் ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து மெயின் எக்ஸாம் வந்து குரூப் 2 2A அண்ட் அதுக்கப்புறமா குரூப் 4 தான். அதிகமாக டிஎன்பிசியில் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் எழுதுகிற எக்ஸாம் வந்து குரூப் 2 2A அதுக்கப்புறமா குரூப் 4 தான். அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து எவ்ரி இயர் வந்து 2 எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண முடியலாலுமே பழைய மாதிரி இருந்துச்சுன்னா குரூப் 2A ஒரு வருஷமும் குரூப் 4 வருஷமும் வச்சா கூட எல்லா வருஷமும் அவங்க கண்டினியூஸாக படிக்கிறவங்க படிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டுமே சேம் சிலபஸ் தான் இருக்கும். ஸோ பழைய மாதிரி குரூப் 2A வந்து தனி குரூப் 2 தனி வச்சு அது வந்து ப்ரிலிம்ஸ் மட்டும் வச்சு மெயின்ஸும் கேன்சல் பண்ணி வச்சா இன்னுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு. இப்போ வந்து எக்ஸாம் வைக்கணும். ஏன்னா இதுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டும் விடணும். ஏன்னா எழுதி முடிச்சுட்டு நல்லா பண்ணியிருக்கவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. நாம் வந்து போஸ்டிங் வாங்கிடலாம், வெயிட் பண்ணலாம், ரிசல்ட் வெயிட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டிலே வந்து அவங்களால பொறுத்துக்க முடியாது. ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுன வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரணும். நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் சீக்கிரமாக கண்டக்ட் பண்ணணும். கண்டக்ட் பண்ண உடனே ரிசல்ட்டும் சீக்கிரமாக விடணும். அதுதான் ஒரு நல்ல செயல்பாடாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் ஆனுவல் பிளான் படி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும். இன்னும் வரல. ஆனுவல் பிளான் நேற்று வர சொன்னாங்க, அதுவும் வரல. சீக்கிரமாக ஆனுவல் பிளான் விட்டு அதில் வந்து குரூப் 4 எந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் டேட் சொல்லிட்டா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான் ஃபைனல் டேட். கண்டிப்பாக அதில் வந்து எக்ஸாம் வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க வந்து தொடர்ந்து படிக்கிற வாய்ப்பு இருக்கும். இப்போ எக்ஸாம் எப்போ வரும்னே தெரியாத மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து அவங்க படிக்கிறவங்க கூட அவங்களோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற குரூப் ரிசல்ட்டும் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும். எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணணும். அதே சமயம் ரிசல்ட்டும் சீக்கிரமாக விட்டுணும். ஏன்னா இந்த டிஎன்பிசி அந்த போர்டை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக அதோட அரசு பணி வாங்குற கனவே அதை நம்பி தான் இருக்குது. இப்போ வந்து ரிக்வஸ்ட்டே வந்து குரூப் 4 எப்போ வரும்னு தெரியணும், ஆனுவல் பிளான் விடணும், குரூப் 2 ரிசல்ட் விடணும், அந்த குரூப் 2 இனிமேல் வர எக்ஸாமும் பழையபடி ஃபிலிம்ஸ் மட்டும் வச்சு அது மாதிரி போஸ்டிங் போடணும். ஸோ இந்த ரிக்வஸ்ட்லாம் இருக்குது. சீக்கிரமாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அறிவிப்பு வெளியே வந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து ஹாப்பி நியூஸாக இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா குரூப் 2 வந்து பழைய மாதிரி ஃபிலிம்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை இதே மாதிரி மெயின்ஸ் வச்சு கண்டக்ட் பண்ணணுமா, சீக்கிரம் ஆனுவல் பண்ணணுமா, உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. மீண்டும் உங்களை வேறு செய்கிறேன். தேங்க்யூ.